ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவை எவ்வாறாக அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியு வீட்டிலே போதித்தார் என்பதை குறித்து நாம் இயேசுவை எவ்விதமாய் இதுவரை அறிவித்து கொண்டிருக்கிறோம். அந்த பேதுரு அறிவித்த மாடலை பின்பற்றி இயேசுவை முன்னிட்டு நம்ம எப்படி அவரை நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து நாம் 34ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பேசத் தொடங்கி நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேதுரு ஒரு நாள் உபவாசம் பண்ணி மத்தியான வேளையில் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஜெபம் பண்ணி முடித்தோன்னா அவர் பசியாக இருக்கிறார். மேல் வீட்டு அறையில் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறார். அப்போ கீழே அவருக்காக சாப்பாடு ஆயத்தம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. பசியாக இருக்கிற நேரத்தில் திடீர்னு அவர் ஆவிக்குள்ளாகி ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அப்போ வானத்தில் இருந்து ஒரு பெட்டகம் இறங்கி வருகிறது. அதில் பலவிதமான பறவைகள் மிருகங்கள்லாம் இருக்குது. ஒரு சத்தம் கேட்குது, பேதுருவை இதை அடித்து புசி அப்படின்னு சத்தம் கேட்குது. உடனே பேதுரு சொல்கிறாரு, நான் யூதனாயிற்றே, விளக்கப்பட்ட சில பறவைகள் மிருகங்கள் நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தீட்டானதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறார். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் பரிசுத்தமாக்கினது நீ தீட்டாக எண்ணாதே அப்படிங்கிறார். அவ்வளோதான், தரிசனம் முடிஞ்சிச்சு. அப்போ பேதுருக்கு அந்த தரிசனத்தினுடைய விளக்கம் தெரியல. என்ன வித்தியாசமான ஒரு தரிசனமாக இருக்குது, நம்ம எதெல்லாம் சாப்பிட மாட்டோமோ அதெல்லாம் சாப்பிடுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தமாக்குன்னு சொல்கிறார். புரியாமல் உட்காந்துருக்கும்போது ஆவியானவர் அவருக்குள்ளே பேசுகிறாரு. உன்னை தேடி 2 பேர் வந்திருக்கிறான், வாசலில் வந்து நிற்கிறான், நீ ஒன்றுமே கேட்காம அவங்க கூட என்ன செய்ய, புறப்பட்டு போ என்று ஆவியானவர் பேசுகிறார். உடனே பேதுரு போகிறார். அதேமாதிரி 2 வந்து நிற்கிறாங்க. உடனே அவங்க கூட புறப்பட்டு போகிறாரு. எங்கே போகிறாருன்னா, அந்த கொர்நேலியு என்ற ஒரு 100க்கு அதிபதி, ஒரு ரோம படைகளுக்கு ஒரு 100க்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, அவனுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறாங்க. இவரும் கூட என்ன செய்கிறாரு, போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி என்ன ஏதுன்னு கேட்டு விசாரித்து நம்ம மூளையெல்லாம் கசக்கி ஒருத்தனை நம்பி ஒரு காரியம் செஞ்சாலும் நம்மளை ஏமாத்திடுறான். ஆமேன். அன்றைக்கி ஆவியானவர் ஒன்றுமே கேட்காதவங்க கூட போ. இந்த ஆவியானுடைய நடத்துதல் இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கு எனக்கு வேணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ பேதுரு ஒன்றுமே கேட்காம அவங்க கூட புறப்பட்டு போகிறாரு. இப்போ கொர்நேலியு இருக்கிற பட்டணத்துக்கு கூட்டு போயாச்சு. அங்கே போய் அந்த கொர்நேலியுவை சந்திக்கிறாரு. சந்தித்த உடனே இங்கே என்ன காரியமாக என்னையை கூப்பிட்டீங்கன்னு உடனே, இந்த மாதிரி பிரத்யட்சமாக நான் வீட்டில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தூதன் வந்து நின்னார், இப்படிலாம் சொன்னார், இப்படி பேதுருன்னு ஒரு மனுஷன் இருக்கிறார், அவரை கூட்டுவாங்க, அவர் நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு என்ன செய்வார், போதிப்பார்னு சொன்னார், அதனால தான் கூட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு ஒன்று. அப்போ தான் பேதுருவுக்கே புரியுது, இப்போ கூட்டு வர சொன்னது யாருன்னா யூதர்கள் கிடையாது, அவங்க எல்லாம் வேறு மக்கள். இப்போ ரட்சிப்பு அல்லது தேவனை ஆராதிக்கிற முறைமை என்பது யூதர்களுக்கு மாத்திரமே என்று பேதுரு நம்பிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, நம்பிக்கொண்டிருக்கிறாரு. ஆனால் இப்போ ரட்சிப்பு யாருக்கு போகுது? புறஜாதிகளிடத்தில் கர்த்தர் இப்படி பேசினார்னு கேட்ட உடனே பேதுருக்கு ஒரு வகையில் சந்தோஷம். அப்போ தான் தரிசனத்துக்கு அர்த்தமே புரியுது. எதை செய்யக்கூடாதுன்றக்கான அதை என்ன செய்கின்றாரு. அப்போ யார் நீ தீட்டு அசுத்தம்னு மற்ற தனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறையோ அவனுக்கான ரத்த சிந்தினேன், அவனை பரிசுத்தமாக்கிட்டேன், அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவி. அல்லேலூயா. இதை புரிந்து கொண்டு அங்கே இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க பேதுரு ஆரம்பிக்கிறார். இதுதான் அந்த சம்பவம். அப்போது அவர் போய் அங்கே இயேசுவை எப்படி பிரசங்கிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாசிங்க 34. பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. முதல்ல இயேசுவை பிரசங்கிக்கும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய, அறிவிக்க வேண்டிய காரியம், எப்பா, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அதை நம்ம எப்படி நம்ம இயேசுவை பற்றி சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து தெய்வம், அவர் கிறிஸ்தவர்களுக்கான தெய்வம் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்கள். உலகம் பிரித்து வச்சிருக்கே தவிர அவர் கிறிஸ்தவர்களுக்கான தெய்வம். ஏனென்றால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ ஒரு வாத்தியார் ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கூலில். அவருடைய வகுப்பிலே வாத்தியார் மகனும் படிக்கிறான்.
இப்போ வாத்தியார் எல்லாருக்கும் பாடம் எடுப்பாரா, மகனுக்கு மட்டும் எடுப்பாரா? அப்படி தானே? அப்போ வாத்தியார் மகன் ஃபெயில் மார்க் வாங்கினா அவனுக்கு என்ன தான் போடுவார்? அப்படி போட்டால் அவர் கரெக்டான வாத்தியார், பட்சபாதம் பார்க்குறவர் அல்ல. அப்போ உலகத்திலேயே ஒரு மனுஷன் நீதியாக வாழ்கிறான்னா அப்படி தான் செய்வான். அப்போ தேவன் உலகத்தில் வாழ்கிற அத்தனை மக்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் கிறிஸ்தவர்களை மாத்திரம் நேசிக்கிற தெய்வம் அல்ல, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இந்த உலகத்தில் மனுஷியாய் பிறந்த அத்தனை ஜனத்தையும் அவர் நேசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லும் பொழுது சொல்லணும், எப்பா இயேசு கிறிஸ்து கடவுள், அவர் கிறிஸ்தவர்களுக்கான கடவுள் அல்ல, அவர் அகில உலகத்தின் ராஜா, அவர் பட்சபாதம் பார்க்குறவர் அல்ல, அவர் உன்னையும் நேசிக்கிறாரு, என்னையும் நேசிக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ முதல்ல தேவன் யார் கிடையாதுங்க? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இதுதான் பேதுருடைய முதல் வார்த்தை பிரசங்கத்தில். தொடர்ந்து வாசிங்க, நல்ல கவனிங்க. எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ. நல்ல கவனிங்க. ரெண்டாவது சொல்கிறாரு, அவர் நீதியை பார்க்கிற தேவன். எந்த ஜனத்தில் இருந்தாலும், ஆமென் சொல்லுங்களேன். எந்த ஜனத்தில் இருந்தாலும், எந்த மனுஷன் கடவுள் அப்படின்னு ஒருவர் இருக்கிறாரு, அவருக்கு பயந்து வாழணும், அவர் நம்மை பார்க்கிறாரு. மனுஷனை வேணால் நம்ம ஏமாத்திடலாம், கடவுளுடைய பார்வையில் நம்ம தப்ப முடியாதுங்கிற பயம் யாருக்கு இருந்து நீதியை செய்கிறானோ அந்த நீதியை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எதிர்மறையான ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் நிச்சயம் பதில் கொடுக்கவே மாட்டார். நீதிக்கு மட்டும்தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் அப்படி ஜெபத்தை நமக்கு பண்ணிக்கு காட்டலை, அப்போஸ்தலரும் அப்படிப்பட்ட ஜெபத்தை நமக்கு பண்ணி காட்டலை. பழி வாங்குதல் தேவனுக்குரியது, அது அவர் பார்த்துக்குருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா நீதியாக இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை நீதியாக இருக்கணும், நம்முடைய செயல்கள் நீதியாக இருக்கணும். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கைகளில் சுத்தமுள்ளவன் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய கூடாரத்தில் தங்குவான். யாரு? வாசிங்க பார்க்கலாம் சங்கீதத்தை. நிலைத்திருப்பான். நல்ல கவனிங்க. கைகளில் சுத்தம்னா என்ன? கைகளில் சுத்தம். அல்லேலூயா. இப்போ கைகளில் சுத்தம்னா அந்த நாட்களில் யூதர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, சாப்பிடும்போது என்ன செய்யணும்? கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு சாப்பிடணும். அப்படி தான் ஒரு இடத்துல போனவுடனே சீசர்கள் பஸ்ஸியாக இருந்திருப்பாங்க போல், சாப்பாடை போட்டால் டக்குன்னு போய் உட்காந்து சாப்பிட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்கள கேட்குறான், நம்முடைய சீசர்கள் நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை மீறுகிறார்கள். என்னப்பா அவன் பாரம்பரியம்? கை கழுவாமல் சாப்பிட்டுட்டான். என்ன சாப்பிட்டான்? கை கழுவாமல் சாப்பிட்டுட்டான். உடனே ஆண்டவர் அங்கே ஒரு விளக்கம் சொல்கிறார், எப்பா நீ கை கழுவாமல் சாப்பிட்றதும் வாழ்க்கையை தீட்டு பண்ணவே படுத்தாது, உன் இருதயத்துக்குள்ளேருந்து வெளியே வர்றதான் உன்னை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். இருதயத்துக்குள்ளேருந்து அங்கே ஒரு லிஸ்ட்டை போடுறார் அடுத்து. அவன் பேசாமல் இருந்தாலும் விட்டுருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் பேசுகிறதுக்குன்னே பிறந்தவர். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவன் சும்மா இருக்க மாட்டான். நமக்கு சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிட்டாங்க, தீட்டு, முன்னோருடைய பாரம்பரியத்தை மீறிட்டாங்க. உடனே இவர் அதுக்கு அங்கே ஒரு பெரிய டீச்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீ கை கழுவாமல் சாப்பிட்றதுனால நீ தீட்டுப்பட மாட்டடா, உன் இருதயத்துக்குள்ளே இருந்து வெளியே வர்றது தான் உன்னை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு காட்டுறாரு. அங்கே இருதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் காம விகாரமும் கபடும் துர் இச்சைகளும் புறப்பட்டு வரும். உள்ளே இருந்து வெளியே வர்றது தாண்டா உன்னை தீட்டுப்படுத்தும். நீ கை கழுவாமல் சாப்பிட்டா அதில் அழுக்கு இருந்தால் அது ஆசனை வெளியே என்ன செஞ்சிடும்? வெளியே போகிற, அது உன்னை தீட்டுப்படுத்தாது அப்படின்ட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் புறம்பான காரியங்களை பார்த்து அவர் நீதி செய்கிறவர் அல்ல, அல்லது புறம்பான காரியங்களை பார்த்து அவர் ஒரு முடிவுக்கு வரவே
மாட்டார். அவர் இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை உணர்வுகளை அறிகிற தெய்வம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கைகளில் சுத்தம். எதில்? கைகளில் சுத்தம். அடுத்து இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து. அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பாருங்கள். உன் கைகளின் பிரயாசத்தை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். கையின் பிரயாசத்தை நீ, நம்ம கையின் பிரயாசத்தை வட்டிக்காரன் சாப்பிடக்கூடாது. நம்ம கைகளின் பிரயாசம் வேறு எங்கேயும் போகக்கூடாது. அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையணும். ஆண்டவர் சொன்னார், வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். வீட்டில் என்ன தங்கும்? ஆசீர்வாதம் வீட்டில் தங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். அப்புறம் கையில் சுத்தம் இருந்தால் நம்முடைய கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசு இல்லாதவனும். அதில் யூதன் கிரேக்கன் கிறிஸ்தவன் அப்படின்னு பிரிவினை இருக்கா? எதுவும் அதுதான் போட்டிருக்கு. முதல் வார்த்தையே இயேசுவை பற்றிய பிரசங்கம், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்தினாயிலும் தேவனுக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவரே அவனுக்கு உகந்தவன். இதுதான் பேதுருடைய பிரசங்கம், சுவிசேஷம். அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல தேவன் பட்சபாதம் உள்ளவர். அப்போ இயேசுவை பற்றி சொல்லும்போது, எப்பா அவர் ஒன்றையை நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறாரு. ஒன்றையை நேசிக்கிறதுனால உன்னையை சந்திக்க வச்சிருக்கிறாரு, உன் கூட பேச வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் கிறிஸ்தவருக்கு கடவுள் அல்ல, யூதருக்கு கடவுள் அல்ல. ஏதோ ஒரு மார்க்கத்தை ஸ்தாபிக்க அவர் வரலை. மனுஷனாய் பிறந்த அத்தனை பேரையும் உண்டாக்கினது அவர் தான். ஆகவே அத்தனை மனுஷனையும் அவர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். கடவுளுக்கு பட்சபாதம் என்பது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எந்த ஜனத்திலாயினும் கடவுள் ஒருவர் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அவன் வேற ஒரு பெயரில் சொல்லி அவன் கடவுளை ஆராதிக்கிறான். இவர் தான் கடவுள்னு அவனுக்கு தெரியல. அதுக்கு தான் நம்ம நற்செய்தி அறிவிக்க போகிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று பயந்து அவன் நீதியாய் வாழ்கிறதுனா கையில் சுத்தம். சங்கீதம் 24 சொல்கிறாரு, கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவன். அடுத்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன். அல்லேலூயா. மாயைன்னா என்ன சொல்லுங்க? மாயைன்னா என்ன? ஒரிஜினலுக்கு மாறான ஒன்று மாயை. ஆமேன். அப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கடவுள் மாதிரியே ஒன்று இருக்குது. கடவுள் ஒரிஜினல், கடவுள் மாதிரி தன்னை காட்டி கொள்ளுகிறவன் மாயன். அதனால் மாய வித்தைக்காரன் இருக்குது. மந்திரம் பண்ணுறவனுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்? மாய வித்தைக்காரன். மாயம் யோனா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும், 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். பொய்யான மாயையை பின்பற்றுகிறவன் தனக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறான். அந்த பொய்யான மாயை அப்படிங்கிறத நீங்கள் சுத்த தமிழ் மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, வீணான விக்கிரகத்தை வழிபடுகிறவர்கள் தங்கள் ஆத்துமாவை கெடுத்து கொள்ளுகிறார்கள். அப்போ பொய்யான மாயைன்னா என்ன சொல்லுங்க? தெய்வம் வானாதி வானங்களை உண்டாக்கினவர். அவரை ஒரு கோயிலுக்குள்ளேயோ ஒரு ஃபோட்டோவிலையோ ஒரு சிலையிலையோ என்ன செய்ய முடியாது? அடக்க முடியாது. அப்போ விக்கிரகம் என்பது ஒரு மாயை. அப்போ மாயையான காரியத்தை ஒரு மனுஷன் மேலே நம்முடைய முழுமையான நம்பிக்கையை வச்சாலும் அதுவும் மாயை தான். இந்த மனுஷனை இல்லாமல் சொல்லுங்கள், இல்லாமல் போகிறவன். மனுஷனுடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையும் சொல்லுங்கள் ஒரு மாயையான சொல்லுங்கள் ஒரு வாழ்க்கை. இதைத்தான் ஞானி சொல்கிறாரு, சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசங்களும் மாயை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்கள், மாயையா இல்லையா? ஆமாம். அந்த நாட்களில் ஒரு வீடியோ எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு கேசட்டாக மாற்றோன்னா இவ்வளோ பெரிய கேமரா வேணும். என்ன பிரதர்? பெரிய கேமரா வேணும். அதுக்கு என்னென்னமோ லைனை கொடுத்து லைட்டை போட்டு என்னென்னமோ செய்யணும். இப்போ கையளவு இருக்கிற ஒரு சின்ன மொபைல் ஃபோனில் ஒரு வீடியோ எடுத்து ஈஸியான செஞ்சிடறோம், போட்டுடுறோம். அன்னைக்கு அது பெருசாக தெரிஞ்சு, இன்றைக்கி இது பெருசாக தெரியுது. இதுவும் மாயையே.
அதனால தான் பிரசங்கி புத்தகத்தில் சொல்கிறாரு, இல்லாமல் போகிற ஒன்றின் மேலே உன் கண்ணை என்ன செய்யாத, பறக்க விடாத. மாயையான ஒன்றின் மேலே உன் கண்ணை பறக்க விடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் தேவ சமூகத்தில் ஜெபித்து நிதானித்து நம்ம காரியங்களை செய்யணும். தூரத்தில் இருக்கிற சகோதரனிலும் அருகில் இருக்கிற அயலானே வாசி. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எந்த ஜாதியினாயிலும், இந்த உலகத்தில் உள்ள மனுஷனாக பிறந்த எந்த மனுஷனானாலும் நீதியாக வாழ்கிற மனுஷனை அவர் நோக்கி பார்க்கிறவர். கிறிஸ்தவனாக இருப்பதனால நான் அநீதியான காரியங்களை செய்வதற்கு தேவன் எனக்கு துணை நிற்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அதெல்லாம் அடிக்கடி நான் சொல்லுவேன், தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்க செய்கிற தொழிலை கூட சரியான தொழிலை செலக்ட் பண்ணணும். ஒரு விஷயத்தில் ரொம்ப அநீதியாக வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற காரியத்தை செலக்ட் பண்ண கூடாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. கலப்படம் பண்ணுற தொழில், பொய் சொல்கிற தொழில், சுத்தமாக ஏமாத்துகிற தொழில், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம சரியான தொழிலை செலக்ட் பண்ணி ஒரு பொய் சொல்லி வேலை பார்க்குற ஒரு தொழிலில் வர்ற வருமானத்தை காட்டிலும் நீதியாக வாழ்கிற கொஞ்சம் வருமானம் உத்தமமானது. அதில் ஆசீர்வாதம் இருக்கும். அதில் மீதம் எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன் சொல்லுங்கள். அதிகமாய் சம்பாத்தியம் அநீதியினால் வந்துச்சுன்னா அந்த அநீதியான சம்பாத்தியத்துக்கு கூட நமக்கு சாபமும் வரும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தேடி வைக்கணும். ஆமீன் சொல்லுங்கள். ஈசாக்கு கண்ணு தெரியாத காலத்தில் கூட தன் பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்க விரும்பினான், ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்பினான். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி அநேக பிள்ளைகள் பெற்றோர்கள் வாயிலிருந்து சாபத்தை என்ன செஞ்சிடறாங்க, வாங்கிடுறாங்க. நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நீதி செய்கிறவர்களாக இருக்கணும். நீதிமானுக்குரிய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ 2வது நாள் கணக்கு 34 வசனத்தில் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்தினாயிலும் அவன் நீதி. அப்போ சில பேர் நம்மகிட்ட கேட்குறது உண்டு, இந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க, அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க தான், ஆனால் அவங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன செய்கிறாங்க, வாங்கினதை திரும்ப தரமானன்றாங்க, ஏமாத்துறாங்க, இப்படிலாம் செய்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறாங்க, வாயை திறந்த கெட்ட வார்த்தையாக வருது. அப்போ நம்ம சொல்லணும், எப்போ அவருக்கு கிறிஸ்தவன் முஸ்லீம் இந்துங்கிற வித்தியாசம் கிடையாது. எந்த ஜனத்தில் இருந்தாலும் நீதி செய்கிறவனை மட்டும்தான் அவர் பார்ப்பாருப்பா. அவன் கிறிஸ்தவனாக இருக்கிறனால அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும்னு அவசியம் அவருக்கு கிடையாது. வெறுமனே பேருக்கு கிறிஸ்தவ வாழ்கிறதுல பிரயோஜனமும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் இயேசுவின் இரத்தத்தை காலால் மிதித்து என்று பவுல் எழுதுகிறார். ஆமீன் சொல்லுங்கள். இயேசுவின் இரத்தத்தை காலால் மிதித்து மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அடிக்க, நீதிமானாக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்முடைய கிரியைகள் அநீதிமானுக்குரிய கிரியைகள் வெளிப்பட்டால் நம்ம என்ன செய்கிறோமா, வெளியேறப்பட்ட இயேசுவின் இரத்தத்தின் மகிமை தெரியாமல் அது நம்ம உச்சந்தலையில் வார்க்கப்பட்டு நம்முடைய உள்ளங்கால் வரை நம்மை கழுவி சுத்திகரிக்கிற இரத்தம் என்பதை அறியாமல் இயேசுவின் இரத்தத்தை காலால் மிதித்து இன்னொரு முறை இயேசுவை சிலுவையில் அடிக்க பிரயாசப்படுறோம். அப்படி அல்ல. அல்லேலூயா. ஒரே தரம் இயேசு பலியானார், ஒரே தரம் இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கிருச்சு, நம்மளை நீதிமான்களாய் மாற்றிவிட்டது. ஆமென்.